இன்றைக்கி சூப்பரான சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சோயா எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பாத்திரத்து அடுப்பில் வச்சு சுடுதண்ணி வச்சுக்கலாம். சுடுதண்ணி நல்லா கொதிச்சது நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த சோயா வேகட்டும். ரெண்டு நிமிஷம் வந்தது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி வடித்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி தண்ணி சுத்தமாக புழிஞ்சு எடுத்துருங்க. 2 டைம் அலசிட்டு தண்ணி சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வச்சோம்னா தான் நம்ம கிரேவி வந்து நல்லா உறிஞ்சும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். நான் 2 கரண்டி கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. கூடவே கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக. நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவு வெங்காயம் வதங்கினாவே நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்தளவு தண்ணி இருந்தாவே போதும். இப்போ கொதி வந்ததை நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை வாடை அடங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்தளவு தண்ணி சுண்டி வந்திருக்கும். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. திரும்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி சுண்டி வந்திருக்குதுன்னு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போதே நம்மளுக்கு அந்த கிரேவி ரெடியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது மேலே. நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போ பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கும். தக்காளியில் இருந்தது எவ்வளோ கெட்டி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுனாவே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக எப்படி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்குதுன்னு. இப்போ நம்ம அந்த சோயாவை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். சோயாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே அந்த கிரேவியோட ஒன்றாவே பரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா உறிஞ்சி எடுக்கும் சோயா.
நல்லா மசாலாவில் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்தளவு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சோயா நல்லா மசாலா கூட நல்லா கலந்து வந்திருக்கு. நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி கலந்துருக்குதுன்னு. நல்லா தண்ணியே ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா முதல்ல தண்ணி சேர்த்தா மசாலா வந்து சோயா உறிஞ்சாது. அதனால நம்ம கொஞ்சம் வர வரன்னு இருக்கும்போது போட்டோம்னா நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் இன்றைக்கி இது சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.